எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் குழாய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த புட்டு மாவு செய்கிறதுக்காக புட்டு குழாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அப்படி கிடைக்காட்டியும் நம்ம டம்ளரில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இங்கே ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவும் அரை கப்பளவுக்கு ராகி மாவும் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு ராகி மாவு இது ரெண்டுக்குமே கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்க போகிறோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இங்கே தண்ணி நான் ஒரு கப்பளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்க போகிறேங்க. நம்ம புட்டு மாவில் எப்பயுமே தண்ணி மொத்தமும் சேர்த்துட்டு கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுடு தண்ணி ஊற்றி கிளறணும். இப்போ கொதிக்கிற தண்ணியிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துங்க இந்த மாவில் சேர்த்து புட்டு மாவு ரெடி பண்ணிக்கிறோம். புட்டு மாவு செய்யும் பொழுது மாவில் தண்ணி அதிகமாக போயிட்டாலும் நமக்கு புட்டு சுவையாக இருக்காதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் தண்ணியை கம்மியாக சேர்த்து புட்டு வேக வச்சிங்கனாலும் வரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துங்க. நிதானமாக புட்டு மாவை கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே ப்ராசஸில் நம்ம ராகி மாவையும் கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புட்டு மாவு கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க புட்டு மாவை கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு 2 விதமான புட்டு மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி மாவு ராகி மாவு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணோம். இது கூடவே அரை மூடி தேங்காயை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ இந்த புட்டு குழாயில் எப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டு குழாய் நமக்கு விதவிதமான மாடலில் சைஸில் கிடைக்குதுங்க. ஆன்லைனில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே இது மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இதில் தான் ஆவி உள்ளே போய் நமக்கு புட்டு வெந்து வருது. இந்த புட்டு குழாயோடையங்க இது மாதிரி ஒரு சின்ன அச்சு வரும். இந்த அச்சை ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம சேர்த்துக்கணும். இந்த அச்சை போட்டதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருட்களை இதில் சேர்த்துக்கணுங்க. அச்சை புட்டு குழாயில் சேர்த்தாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஃபஸ்ட்டு கீழே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ராகி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்குங்க. இது மாதிரி ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் தேங்காய், அதுக்கு மேலே ராகி மாவு, அதுக்கு மேலே அரிசி மாவு, இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு தேங்காய் இது எல்லாத்தையுமேங்க லேயர் பண்ணி மேலே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கணும். இது மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு புட்டு குழாயில் புட்டு மாவு கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி அசம்பிள் பண்ண இந்த புட்டு குழாயை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இங்கே புட்டு குழாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காகங்க நம்ம இங்கே குக்கரில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி நல்லா இது மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமாங்க கேஸ்கட்டோட நம்ம மூடியில் இருக்கக்கூடிய விசிலை மட்டும் எடுத்துகிட்டு மூடி போட்டுக்க போகிறோம். இது மாதிரி மூடி போட்டதுக்கப்புறமாங்க நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த புட்டு குழாயில் அந்த கீழ்ப்புற பகுதி கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்து வச்சோம்னா நமக்கு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே புட்டு வெந்து வந்துடும். இந்த ஸ்டீம் இந்த புட்டு குழாயில் கீழே இருந்து மேலே வரைக்கும் புட்டு வெந்து நமக்கு ஆவி மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் மூலமாக வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட புட்டு குழாய் இல்லை அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம டம்ளரில் வேக வச்சு எடுக்கலாங்க. அதுக்காக நான் 2 சின்ன டம்ளர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சேம் தாங்க ப்ராசஸ். கீழே தேங்காய் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா ராகி மாவுங்க, அதுக்கு மேலே அரிசி மாவு, இது மாதிரி லேயர் பண்ணி எடுத்துக்கணும். லேயர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வேக வைக்கிறது ரொம்பவுமே சுலபங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மேலே தட்டு வச்சுங்க. இப்போ இந்த தட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய புட்டு மாவோடு இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸை இந்த தட்டு மேலே வச்சுடுங்க. தட்டு மேலே வச்சுங்க, மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது கிட்டத்தட்ட இட்லி வேக வைக்கிற ப்ராசஸ் தாங்க. 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு
புட்டு வந்து ரெடியாகி வந்துடும். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சுலபமாக புட்டு வந்து வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரே சமயத்தில் நமக்கு 2 பக்கமும் புட்டு வெந்து வருது. இங்கே இந்த குழாய் புட்டுலங்க மேலே வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புட்டு மாவை எடுத்து டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அழகாக இது வெந்து வந்திருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த புட்டு கூட நிறைய பொருட்கள் வச்சு சாப்பிட்லாங்க. கடலைக்கறியாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பு, அதே போல் இனிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வெல்லம் இல்லாட்டி அச்சு வெல்லம் தாங்க. நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக நமக்கு பூ போல் வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறது ரொம்பவுமே சுலபம். இது மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு பகுதி வந்து கொடுத்துருக்காங்கங்க. அந்த ஹோலில் வச்சு அழுங்காமல் அந்த தட்டை தள்ளினீங்கன்னா நமக்கு கொலா புட்டு சூப்பராக டீமோல்ட் ஆகி நமக்கு கிடச்சிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே குழாய் புட்டு செஞ்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளவு அழகாக நமக்கு குழாய் புட்டு வெந்து வந்திருக்குன்னு. வாங்க நம்ம டம்ளரில் செட் பண்ண அந்த குழாய் புட்டு எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய இந்த புட்டு மாவு சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த புட்டு மாவை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவுமே சுலபங்க. நீங்கள் அப்படியே அழுங்காமல் டம்ளரை கவுத்திங்க மேலே கொஞ்சமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு புட்டு அழகாக டீமோல்டாகி வந்துடுங்க. பாருங்கள், நம்ம டம்ளரில் வச்சுருக்கக்கூடிய இந்த குழாய் புட்டு கூட சூப்பராக நமக்கு டீமோல்டாகி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, வீட்டிலையே சுலபமான அதே சமயத்தில் ரொம்பவுமே ஹெல்த்தியான குழாய் புட்டு ரெசிப்பியை நம்ம செஞ்சாச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சுவை அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த குழாய் புட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.